சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால நெறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டே வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் தான் வரப்போது. இவரோட படம் கிட்டத்தட்ட தியேட்டருக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் கங்குவா. சிறுத்தை சிவா டைரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து வெற்றி பழனிச்சாமி வந்து டிஓபி ஹீரோ வந்து நம்ம சூர்யா சார். இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆனா இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் வந்து அப்படி பண்றாங்க. அதாவது தமிழ் சினிமால இதுவரைக்கும் பண்ணாத அளவுக்கு ப்ரமோஷன் அப்படின்றபோது, அந்த சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இதுக்கும் போறாரு. நார்த்துக்கு போறாரு, சவுத்துக்கு போறாரு, கேரளாக்கு போறாருன்ற மாரி ஏகப்பட்ட எக்கச்சக்க ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனா, இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அப்டின்னா, அதாவது பாம்பேல போயிட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூவர் கூட இன்டர்வியூ குடுக்குற சூர்யா, ஆனா நம்ம தமிழ் மீடியால வந்துட்டு ஒரு சேனல்ல கூட இன்டர்வியூ குடுக்கல அப்டின்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா வந்து இந்த பிரஸ் பீப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம காண்டுல இருக்காங்க. இந்த படம் வந்தாலும் இவங்க வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கு அப்டின்ற மாரி தான் வந்து சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஏன்பா அவரு வந்து அங்க மும்பைலலாம் போய் இன்டர்வியூ குடுக்குறீங்க. கேரளால போய் இன்டர்வியூ குடுக்குறீங்க. ஆனா நீங்க ஏன் தமிழ் மீடியால வந்துட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ குடுக்க மாட்றீங்க? நீங்க இங்க தானே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றது ஒரு விஷயம் தான். இத வந்து கண்டிப்பா சூர்யா அவர்களும், கங்குவா டீமும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க ஏன் அப்படி பண்ணலன்னு தெரியல. இங்க ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க ஒரு பிரஸ் மீட் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. பட் இது வந்து இந்த படத்த வந்து எல்லா இடத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனா ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு அது டிக்கெட்ஸ்ல கன்வெர்ட் ஆவுதா பார்த்தீங்கன்னா, இல்ல. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல டிக்கெட்ஸும் ஓப்பன் பண்ணல. கிட்டத்தட்ட இவ்ளோ பெருசா நீங்க வந்து ஒரு வேர்ல்ட் வைட் 10,000 பிளஸ் ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ற ஒரு படம், கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியாச்சும் அட்வான்ஸ் புக்கிங்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கணும். ஏன்னா PS1க்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டுக்கு வந்து அவ்ளோ இது இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு ஸ்டார் பேஸ்டு படம் கிடையாது. லைக் மல்டி ஸ்டாரர் படம் தான். பட் ஆனா அந்த படத்துக்கு அவ்ளோ ஒரு ஹைப் இருந்துச்சுன்னு சொன்னேன். பட் இந்த படத்துக்கு அந்த உண்மையான ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து சரி இந்த படத்த நம்பலாமா? நம்ம டைரக்டர் சிவாவ நம்பலாமா? வேணாமா? அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃப்யூஷன்லயே வந்து சிக்கியிருக்காங்க. மேஜரா சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கத்துல வந்து இந்த படத்துக்காக அவ்ளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா, இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 2 ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. பட் 2 ட்ரெய்லர் பார்த்துமே எனக்கு இன்னுமே நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆவுது. பட் ஆனா அதுக்கான எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம தான் இந்த சூழ்நிலை இருக்கு. இதுக்கான மெயின் காரணம் என்ன? இல்ல குழப்பம் என்னன்னு சொல்ட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா இந்த படத்துக்கு ப்ரமோஷன் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் நீங்க பண்ணீங்க. பட் தமிழ் சினிமால, தமிழ் மீடியால நீங்க வந்து பண்ணலையே அப்படின்றது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இங்க இன்னும் ஒரு ஆன் கிரவுண்ட் ஈவென்ட்டோ, இங்க சென்னையில ஒரு ஈவென்ட் பண்ணியிருந்தாங்களோ, இல்ல வந்துட்டு அவர் வந்து கேரளாலாம் போய் காலேஜ்லலாம் போய் சந்திக்கிறாரு ஆட்கள. பசங்களெல்லாம். இங்க வந்து அவரோட அன்பான ஃபேன்ஸ, அந்த 4 அன்பான ஃபேன்ஸ் அவர் வந்து நல்லா பார்த்துருக்கலாம். அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ரிவ்யூ பார்த்து சொல்லலாம். பட் ஆனா இந்த கங்குவா நல்லா ஓடுனா, அ அவங்க வந்து சொன்ன 2000 குரோஸோ இல்ல 1000 குரோஸோ தாண்டி இந்த படம் ஃபர்ஸ்ட்டு நல்லா இருந்தாலே வந்து ஈஸியா பிக்கப் ஆயிடும். அந்த அந்த 2000 குரோஸ் ஓடுதான்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். தேங்க் யூ.